அன்பார்ந்த தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கீழைக்காற்று வெளியீட்டகம் முற்போக்கு நூலுக்கான ஒரு முகவரியோடு கிட்டத்தட்ட 30 ஆண்டு மேலாக தமிழக மக்களை ஒரு அறிவு தளத்திலும் புரட்சிகர சிந்தனையை ஊக்குவிக்கக்கூடிய பல்வேறு புத்தகங்களை தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கிறது. பல்வேறு போராட்டங்களுக்கு உந்துதலாகவும் இந்த கீழைக்காற்றினுடைய புத்தகங்கள் அமைஞ்சிருக்கு என்பதுதான் யதார்த்த உண்மை. அப்ப அப்படியாப்பட்ட பதிப்பகம் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட முயற்சித்து அதை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ வத்சாவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைமை நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, கீழைக்காற்றினுடைய அந்த புத்தகத்தை தடை செய்து நீங்கள் பிரிண்டா கூட வெளியில கொண்டு போகக்கூடாது, எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணணும். ரெண்டாவது பிடிஎஃப் அந்த சாஃப்ட் ஃபைலா இருக்கக்கூடியது எதுவுமே பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா அந்த புத்தகத்தை அவர் படிச்சாரா என்றால் கிடையாது. இதை நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்பதை தான் நாங்கள் சொல்றோம். என்ன அப்படின்னா, சமீபத்துல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உருவானதற்கான ஒரு தீர்ப்பு என்பது வந்தது. உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில வழக்கமாக உச்சி பிள்ளையார் கோயில் தான் தீபம் ஏற்றுவது என்பது ஆண்டாண்டு காலமா இருந்த நடைமுறை. ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற நீதிபதி அவரு இந்து முன்னணி சார்பிலே போடப்பட்ட மனுவுக்கு வழங்கிய தீர்ப்பு என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற சிக்கந்த தருகா அருகே இருக்கக்கூடிய கல் தூணுல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக கலை ஆய்வு செய்து அந்த உத்தரவை நீங்க அமுல்படுத்தணும்னு சொல்லி மதுரை மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட எல்லாருக்கும் அந்த உத்தரவை போட்டு அதை அமுல்படுத்தல அப்படிங்கிற பட்சத்துல தமிழக அரசுக்கு எதிராக அவர் சிஆர்பிஎஃப் போலீஸ் எல்லாம் உள்ள விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது என்பதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். பல்வேறு முற்போக்காளர்கள், மத நல்லிணக்கம் கொண்ட பல்வேறு தமிழக மக்கள் அனைவருமே இந்த தீர்ப்பை கண்டிச்சாங்க. ஏன்னா ஒரு ஆதாரம், வரலாற்று ரீதியான ஆதாரம் என்பது இல்லை, ஒரு இந்துத்துவ சார்பாக ஒரு மனு போட்டிருக்காங்க. அப்ப அதற்கு தீர்ப்பு வழங்கி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியே இல்லாத இந்த நீதிபதி அவர்கள் வழங்கிய தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை சமூகத்தில் உருவாக்கியது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருந்தது. அப்ப அந்த வகையில இதை போல அவர் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கின தீர்ப்புகள் எல்லாம் ஒற்றை சார்பா இருக்கு அப்படி என்ற நோக்கத்தில் இருந்துதான் ஒரு புத்தகத்தை கொண்டு வராங்க. ஒற்றை சார்புனா என்ன? நீங்கள் நீதிபதியாக பொறுப்பெடுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் சாதி சமயம் அப்பாற்பட்டு சட்டத்தின்பால் தான் தீர்ப்பு வழங்கணும் என்பதுதான் அவர்கள் பொறுப்பெடுத்தக்கூடிய அதற்கான முறை. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு சாதியின் சார்பாக, ஒரு மதத்தின் சார்பாக தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்பதுதான் பொதுவான குற்றச்சாட்டு, நாங்களும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏனென்றால் திரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஏற்கனவே வழங்கிய சில தீர்ப்புகள், குறிப்பா கரூர்ல எச்சில் இலை மீது பட்டியல் சமூகத்தினர் மற்ற சமூகத்தினர் அவர்களுடைய அங்க பிரதர்சனம் செய்யலாம் என்ற தீர்ப்பை வழங்கினர். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய நண்பர் யாரு, அவர் நீதிபதி அவர்களுடைய நண்பரே ஒரு சனாதனவாதி, சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாரும் தவறு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பேசி மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அப்ப அதுல என்ன அப்படின்னா, 12 மாசம் அதுக்கு தண்டனை வழங்கணும், அவர் குடிமை வச்சிருந்தாரு என்ற ஒரு காரணத்துக்காக 18 மாசமா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை விமர்சனம் செஞ்சாரு. இப்ப கீழைக்காற்று பதிப்பகம் நீதிபதியை விமர்சனம் பண்ணதா சொல்றாங்க. அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு செஞ்சிருக்காங்கல்ல, அது நீதிபதியவோ நீதிமன்ற மாண்பையோ அவமானப்படுத்துவதா கிடையாதா? எதன் மக்கள் தான் நீங்க முடிவு பண்ணணும். ரெண்டாவது, இவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீதிபதிகளுக்கு போலீஸ் தேவையில்ல, நீதிபதிகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் என நம்ம நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனே அவர் பேசியிருக்காரு. இப்படி RSS சார்புடைய, ஒற்றை சார்புடைய சனாதன கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அவர் தான் இதெல்லாம் பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, அவருக்கு எதிராக ஒரு பிரச்சனை போகும்போதே அது அப்படியே உடனே நமக்கு எதிராக வர்றாரு. நமக்கு எதிரான என்ன, யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக வராங்க. அப்ப ஜனநாயக நாட்டுல மிகப்பெரிய தழுத்தொழிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு இந்தியா சொல்லப்படுது. ஆனால் அங்க நீங்க பிரதமரையோ நீதிபதியோ முதலமைச்சரையோ யாரை வேண்டுமானாலும் நீங்கள் விமர்சனம் செய்யலாம். அதுதான் ஜனநாயகம். ஏன் நம்ம அமெரிக்காவில பாக்கலையா? அமெரிக்காவில டொனால்டு ட்ரம்ப என்ன அடி அடிக்கிறாங்க, பொம்மை படம் போட்டு மூஞ்சில மாங்குன்னு குத்துறாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, இவ்வளவு கேலி சித்திரங்கள் வரைப்படுதுல, அவருக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தப்படுதுல. இந்த மாதிரி பல முதலாளித்துவ நாடுகள்ல கூட அந்த பிரதமரை விமர்சனம் செய்யலாம் என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை. அதை அவர்கள் சரி தவறு என்று பார்த்து உணர்ந்து அதுல இருந்து பதவி விலகணுமா விலகி போவாங்க. இதுதான் யதார்த்த நிலைமை. அப்ப ஜனநாயகம் என்பது அதுதாங்க. அப்ப அந்த ஜனநாயக அடிப்படையில தானே மக்கள் உங்கள் மீது நீங்க தரக்கூடிய தீர்ப்பு என்பது ஒரு சார்பா இருக்கிறது, உங்களோட சிந்தனை முறை ஒரு சார்பா இருக்கிறது. நீங்கள்
சாதி மதம் பாராமல் மக்கள் தரக்கூடிய வரி பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு வாழக்கூடிய நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு மதத்தின் சார்பாக, ஒரு சாதியின் சார்பாக தீர்ப்பு வழங்குவது என்பதுதான் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பதை தான் நாங்கள் சொல்றோம். அப்ப எங்களை போல பல பேர் சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீதிபதிகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் திரு GR சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் மீது, அவர்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்பரங்குன்றம் அந்த வழக்கு சம்பந்தமாக நீதிபதி GR சுவாமிநாதன் நீதிபதியா RSS ரவுடியா என்ற கேள்வியை எழுப்பி ஒரு சில ஒரு 20-30 பக்கங்கள் அடங்கிய சில கட்டுரைகளோட தொகுப்பாக அவருடைய கடந்த கால நடவடிக்கையும் இந்த விஷயத்தை இணைச்சு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தது கீழைக்காற்று வெளியீட்டகம். அப்படி கொண்டு வந்த அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை விளம்பரப்படுத்துவது என்பது பொதுவாக நடந்தது. கடந்த 49 புத்தக கண்காட்சியில அதை தான் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்ததை பார்த்து கொந்தளித்த RSS சங்கிகள், BJP காரங்க வழக்கு தொடுத்தாங்க. எங்கெங்க நீதிமன்றமோ இல்ல உள்துறை அமைச்சகத்துக்குமோ யாராருக்கு மனு அனுப்பணும் எல்லாத்தையும் அனுப்புனாங்க. அப்ப அதோட விளைவா நீதிபதி நம்ம உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தா என்ன பண்ணிட்டாரு, சுயமாட்டா வழக்கை முன்னெடுத்து இது மிகப்பெரிய விமர்சனத்துக்குரியது, நீங்க இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டாரு. அவர் இந்த புத்தகத்தை படிச்சாரா? அந்த புத்தகத்துல என்ன விளக்கம் இருக்கு? வரலாற்றுக்கு தவறான தகவல் சொல்லியிருக்காங்க, வேற ஏதாவது காரணங்கள் படிச்சு பார்த்து சொன்னாங்களா அப்படின்னா கிடையாது. எதையுமே படிக்கல, எதையுமே சொல்லல. அப்படி சொல்லாமல் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இந்த புத்தகம் நீதிபதிகளுக்கே எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் தடை பண்ணி நிறுத்திட்டாங்க. அப்ப இப்படியாப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக தான் நாம் குரல் கொடுக்கணும் என்பதை தான் நாம முன்வைக்கிறோம், பேசுறோம். அப்ப நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரதமராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும், இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர்கள். சாதி மதம் பார்க்காமல் நாங்கள் சட்டத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்குவோம் என. ஆனால் நீங்கள் இப்படி தவறும் போது வெளியிலிருந்து மக்களாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு என்பது எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் யார் தவறு செய்தாலும் நம்ம சுட்டிக்காட்டுகிறோம். அப்ப திரு நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்புகளும் அவருடைய நடைமுறைகளும் மனிதர் அடிப்படையில, சனாதன அடிப்படையில ஒற்றை சார்பாக இருக்கிறது என்பதை சுருக்கமான ஒரு புத்தகமாக தான் கொண்டு வந்தது. அந்த புத்தகத்தை நீங்கள் தடை செய்தது, விளக்கம் கேட்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எத்தகைய தவறு வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அதை கேள்வி கேட்பவர்கள் உடனடியாக முடக்கப்படுவார்கள், அவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதை தான் இந்த உத்தரவு என்பது ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதே போல நீதிபதிகள் தவறு செஞ்சதா, நீதிபதிகளை அவமானப்படுத்தியதா, நீதிமன்றங்களை அவமானப்படுத்தியதா ஏற்கனவே பல வழக்குகள் உண்டு. குறிப்பா நீதிபதிகள் மீது ஊழல் பட்டியல் என்பது பல காலங்கமா இருக்கிற பிரச்சனை. குறிப்பா அதுல 2 விஷயத்த மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒண்ணு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, வருமானத்துக்கு அதிகமா, குறிப்பா பெங்களூருலே கர்நாடகாவிலே தெரியல, 50 கோடிக்கு வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்த மார்க்கண்டே கட்சி புகார் அளித்து ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு. இன்ன வரைக்கும் அது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிகள், குறிப்பா ரங்கநாத் மிஸ்ரா, KM சிங், AM அகமதி, MM புன்சி, AS ஆனந்த், YK சபர்வால் உள்ளிட்ட 8 பேர் மீதும் ஊழல் புகார் என்பது இருக்கிறது. அதை யாரு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, 2010 அந்த ஆண்டு காலத்துல முன்னாள் சட்ட அமைச்சர் சாந்தி பூஷனும் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இவங்க ஆதாரத்தோடு புகார் மனு அளிச்சிருக்காங்க. வழக்கும் பதிவு பண்ண இன்ன வரைக்கும் அந்த புகார் மனு வந்து கிடப்புல கிடக்குது. அப்ப இப்படியாப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பை மேற்கொண்டவர்கள் யாரு? இப்ப இந்த நடவடிக்கை இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? நீதிபதிகள் அவமதிப்பு இல்லையா? அப்ப இது நீங்கள் சட்டத்தின்பால் நடந்த சரியான விஷயமா? ஊழல் பண்ணுவது சட்டத்தின்பால் சரியான விஷயமா என்பதை மக்கள் நம்ம தாங்க இதை கேள்வி எழுப்பணும். ஏன்னா மக்களுக்காக தான் நீதி, சட்டம், பத்திரிகை, நிர்வாகம் அனைத்துமே. ஆனால் மக்கள் தவறு நடப்பதை கேள்வி கேட்டால் அடக்குமுறைக்கு ஆளாக்குவது எப்படி சரின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் விட சமீபத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நீதிபதி யஷ்வந்த் வர்மா ரெய்டுக்கு பயந்துட்டு வீட்டுல கட்டுக்கட்டா அந்த பணத்தை கொளுத்து விட்டாரு கடந்த ஆண்டுல. அப்ப அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? யாரால் தண்டனை தரப்பட்டிருக்கு? இப்ப நீதிபதிகள் தவறு செய்யலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது தவறு செய்யலாம், மக்கள் தவறு செய்யக்கூடாது என்பதை தானே காட்டுகிறது. அப்போ உங்களுடைய தவறை மக்கள் சுட்டி காட்டக்கூடாதா? அப்ப மக்களாகிய நம்ம தாங்க இதை என்னன்னு
பார்க்க வேண்டியது இருக்கு, பரிசீலிக்க வேண்டியது இருக்கு. நீதி பரிபாலன் என்பது நீ கேள்விக்குறியாக என்பதாக இருக்கிறது. திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சனாதனத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறார் என்பதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில கீழைக்காற்று வெளியீட்டகம் கொண்டு வந்த அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து அதை பரிசீலித்து இதில் தவறு இருக்கிறது என்று நீங்கள் கேள்வி கேட்பது சரியான விஷயமாக இருக்கும். அது இல்லாமல் 19 தடை விதித்து ஒரு ஜனநாயக படுகொலை செய்வது, அதற்கு உத்தரவிடுவது என்பது சரியானது அல்ல என்பதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அந்த அடிப்படையில இந்த தடை உத்தரவு திரும்ப பெற வேண்டும். மக்களுடைய ஜனநாயக உரிமை, கருத்துரிமை என்பது பறிக்கப்படுவது நீங்கள் இந்த நீதிபதிகள் அவர்களின் வாயிலாக இது முழுவதும் விலக்களிக்கப்பட வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு என்பது மக்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தடைகளை நீங்கள் அனைவருமே நீதிபதிகள், நீதி பரிபாலன அடிப்படையிலே இதை விலக்களிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.